வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு கஸ்டமர் இதில் ஆன் பண்ண உடனே சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் பாருங்கள், ஆன் பண்ண உடனே எப்படி சவுண்டு கேட்கு அப்படின்னு பாருங்கள். இது வேறு ஒன்றும் இல்லை, பயாஸ் கீ அப்படின்னு சொல்லி ஒரு கீ இருக்குது. அது ப்ரெஸ்ஸிங்லேயே இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் அந்த கீபோர்டை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு நம்மளால் சொல்யூஷன் பார்க்க முடியும். ஸோ நம்ம கீபோர்டை இதுக்கு சேஞ்ச் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த கீபோர்டை தான் மாற்றணும். இந்த கீபோர்டை மாற்றுறதுக்கு யூஸ் பண்ண போகிறது ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர். இது மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், ஸ்டார் நிறைய இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு. பாருங்கள், இந்த ஸ்டார் வச்சு தான் கழட்ட போகிறேன். நீங்கள் பேக் சைடு திருப்பினீங்க அப்படின்னா கீபோர்டு சிம்பிள் போட்டிருக்கும். ஒரு 2 ஸ்க்ரூ மேலேயும் ஒரு ஸ்க்ரூ உள்ளேயும் கழட்டணும். பாருங்கள், இந்த 2 ஸ்க்ரூலையும் கீபோர்டு சிம்பிள் இருக்கும், உள்ளேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த 3 ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா கீபோர்டு நமக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ அதை நம்ம இப்போ கழட்டிக்கலாம். மொபைல் மாதிரி ரொம்ப சின்ன ஸ்க்ரூவாக இருக்காது, இது கொஞ்சம் லாங்காக இருக்கும். அதனால் டைம் எடுத்து அதை கழட்டிடுங்க. 3 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக கீபோர்டு வந்துடும். எந்த சர்வீஸ் பண்ணும்போதும் நம்ம பேட்டரியை தனியாக எடுத்து வச்சுருங்க. நான் ஸ்க்ரூவை கழட்டிட்டு பேட்டரியை தனியாக எடுத்துக்கிடுதேன், நீங்கள் பேட்டரியை கழட்டிக்கோங்க. பாருங்கள், இது 3ஆவது ஸ்க்ரூ நம்ம அந்த ப்ரொடக்ஷனுக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு நம்ம கீபோர்டை தனியாக எடுத்துடலாம். கழட்டுற ஸ்க்ரூவெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. அதான் இப்போ நான் பேட்டரியை கழட்டிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே பேட்டரியை கழட்டிட்டு அதை கொடுத்து கூட ஸ்க்ரூவை எடுத்துருங்க. பேட்டரியை கழட்டிட்டு சர்வீஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அது தனியாக ஷார்ட்டில் ஏதாவது ஆயிரும். கீபோர்டை பிரிக்கும்போது மேலேருந்து கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணி இழுங்க. இதை பாருங்கள், நான் எப்படி கழட்டுதுன்னு பாருங்கள். மேலேருந்து கீழ் நோக்கி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தானாக கீபோர்டு வந்துடும். அவ்வளோதான், கீபோர்டாக கழட்டியாச்சு பாருங்கள். இப்போ கீபோர்ட்லேருந்து அந்த ஸ்டிப்பை தனியாக எடுத்துட்டு புது கீபோர்டு எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸ்டிப்பு மாட்டும்போது கொஞ்சம் கவனமாக மாட்டுங்க. ஏன்னா கரெக்டான டைட்டு கிடைக்கல அப்படின்னா கீபோர்டு அந்த அளவுக்கு சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ டைட்டாக மாட்டிட்டு எப்படி நம்ம கீழ் நோக்கி அதை ப்ரெஸ் பண்ணி மாட்டினமோ அதே மாதிரி இதை மாட்டிடுங்க. கீபோர்டு நமக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். பாருங்கள், வச்சு ஒரு சின்னதாக அழுத்தணும் அப்படின்னா நமக்கு கீபோர்டு செட் ஆயிரும். இப்போ பேட்டரியை போட்டு அந்த மாதிரி சவுண்டு வருதா, கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை போட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். பாருங்கள், சவுண்டு எதுவும் வரல, கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு, உள்ளேயும் போகுது. அவ்வளோதான், ஸ்டார்டிங் விண்டோஸ் வந்துருச்சு. நீ கரெக்டாக உள்ளே போயிடும், ஒர்க் ஆயிரும். ஸோ கஸ்டமர்கிட்ட கரெக்டாக ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க கையில் கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு லேப்டாப் சர்வீஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய கடைக்கு என்னென்ன சர்வீஸ் வருதோ அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அவ்வளோதான், ஸ்டார்டிங் விண்டோஸ் வந்துருச்சு, வேலை முடிஞ்சது. இப்போது கரெக்டாக கீபோர்டை அதோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கீபோர்டு கழட்டும் போது பின்னாடி அதுக்கான ஸ்க்ரூ இருக்கும், அதை கழட்டிட்டு எடுங்க. கழட்டாமல் எடுத்தீங்கன்னா கீபோர்டு டேமேஜ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.